என்ன மக்களே, எப்படி இருக்கீங்க? இப்போலாம் வண்டிக்கு டீசல் போடணும்னா முதல்ல நம்ம பாக்கெட்டோட ஆழத்தை பார்த்துட்டு தான் போற மாதிரி இருக்கு. மார்க்கெட்ல பெட்ரோல் 100 ரூபாய்க்கு விக்குது, டீசல் 90 ரூபாய்க்கு விக்குதுன்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா அதே பெட்ரோலை 75 ரூபாய்க்கும் டீசல 65 ரூபாய்க்கும் சிலர் வித்துட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கு அது எங்கிருந்து கிடைக்குதுன்னு நாமளும் யோசிப்போம்ல. அப்படி ஒரு கேள்விதான் நம்ம டீசல் படத்தோட ட்ரெய்லரை ஆரம்பிக்குது. இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய மாஃபியாவே இருக்குன்னு சொல்றாங்க. ஆமாங்க, ராத்திரியும் பகலுமா பெரிய பெரிய எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலைகள்ல இருந்து லாரிகள்ல கப்பல்கள்லன்னு கோடிக்கணக்கான லிட்டர் கச்சா எண்ணெயையும் டீசலையும் திருடி பிளாக் மார்க்கெட்ல சல்லீசா வித்துக்கிட்டு இருக்கிற ஒரு நெட்வொர்க்க பத்தி தான் இந்த படம். நம்ம ஹரிஷ் கல்யாண், அட நம்ம வீட்டு பையன் மாதிரி இருக்காரு. ஒரு சாதாரண மீனவர் குடும்பத்தை சேர்ந்த இளைஞனா வர்றாரு. அவரோட லவ்லி கேர்ள்ஃபிரெண்டா நம்ம அதுல்யா ரவி. வலையில சீக்கின மீனும் லவ்ல சீக்கின ஆணும் தப்பிக்கவே முடியாதுன்னு ஒரு டைலாக் வருது. அப்போ அவர் காதல் வலையில சிக்கி இருக்காரு, இல்ல ஏதோ ஒரு பிரச்சனைய வலையில சிக்கி இருக்காருன்னு புரியுது. இந்த மொத்த திருட்டுக்கும் பின்னாடி ஒரு மாஸ்டர் மைண்ட் இருக்கு. ஒரு பெரிய அரசியல்வாதியோ இல்ல கார்ப்பரேட் புள்ளையோ, சாய்குமார் சார் ரேஞ்சுக்கு ஒரு பெரிய தலை தான் இந்த மாஃபியாவோட கிங் பின்னா இருக்க வாய்ப்பு இருக்கு. இவங்களோட கையாட்களா கருணாஸ், காளி வெங்கட், ரமேஷ் திலக் மாதிரி ஆளுங்க இருக்காங்க. இவங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஒரே ராத்திரியில 2 கோடி லிட்டர் கச்சா எண்ணெயை திருடுறாங்க. இதுதான் படத்தோட பெரிய திருப்பமா இருக்கும். இந்த திருட்டு நடந்ததுக்கு அப்புறம் மொத்த ஊர்லயும் டீசலுக்கு தட்டுப்பாடு வருது. பெட்ரோல் பங்க்ல மக்கள் முண்டி அடிக்கிறாங்க. அப்பதான் நம்ம ஹீரோ களம் இறங்குறாரு. அவரோட பேரு வருண்னு ட்ரெய்லர்ல வருது. போலீஸ்காரங்களோட ஒத்துழைப்போட இல்லைன்னா அவங்களுக்கு எதிரா இந்த மாஃபியாவை எப்படி எதிர்க்கிறாருன்னு தான் கதையா இருக்கும். இங்கதான் இன்னொரு ட்விஸ்ட். நம்ம வினய் ராய் ஒரு போலீஸ் அதிகாரியா வர்றாரு. ஊருக்குள்ள எத்தனை திருட இருக்கணும்னு போலீஸ்காரன் தான் முடிவு பண்ணணும்னு அவர் சொல்ற டைலாக் கொஞ்சம் உஷார்படுத்துது. அப்போ அவரே இந்த டீசல் மாஃபியாக்கு துணை போறாரா இல்ல அவர் உள்ளே இருந்து வேட்டைக்காரனா இருக்காரான்னு ஒரு சந்தேகம் வருது. மக்கள் வேடிக்கை பார்க்கிறவங்கன்னு நினைச்சு ஆட்டம் தெரியாத 2 அம்பையர்க, அந்த மாஃபியா தலைவர்களும் அவங்க கூட இருக்கிற சில போலீஸ் அதிகாரிகளும் களமிறங்கிருவாங்க. ஆனா நல்ல ஆடுறவன் ஒருத்தன் களமிறங்கினா ஆட்டம் எப்படி இருக்கும்னு அவங்களுக்கு புரிய வைக்கணும்ல. அதுதான் நம்ம ஹரிஷ் கல்யாண் இந்த டீசல் படத்துல செய்ய போற மேஜிக். மொத்த சிஸ்டத்தையே ஒத்த ஆளா கலக்கி யார் அந்த பெரிய தலை, எப்படி இந்த மாஃபியா நடக்குதுன்னு எல்லாத்தையும் உடைச்சு வெளில கொண்டு வர்றாரு. ஃபைனலா ஒத்த ஆளா மொத்த பெரியவனையும் சுழல்ல விட்டுருக்கானே, அவன் பேர் என்னன்னு கேக்கும்போது அதுக்கு டீசல்னு படத்தோட பேரையே சொல்றாங்க. இந்த தீபாவளிக்கு அக்டோபர் 17ஆம் தேதி 25ஆம் ஆண்டுல உலகமெங்கும் வரப்போற இந்த படம் பெரிய கும்மாளம் போடுற மாதிரி இருக்கு. பொறுத்திருந்து பாப்போம். இந்த டீசல் மாஃபியா என்னவெல்லாம் பண்ணுதுன்னு ஊர் என்ன சொல்லுது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.